உலகின் ஒவ்வொரு சமையலறையிலும் இந்தியாவில் விளைவிக்கப்படும் ஏதாவது ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்பதே தமது கனவு என பிரதமர் மோடி தகவல். நாட்டின் பழம்பெருமையை காக்கவும் புகழ்வாய்ந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் நடவடிக்கை என உறுதி. ஜவுளி, சுற்றுலா, தொழில்நுட்பத் துறைகள் நாட்டின் வளர்ச்சிக்கான மந்திரங்கள் என பிரதமர் மோடி பேச்சு. பல்லாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை இத்துறைகளில் உள்ளதாகவும் உரை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் மழைக்கு வாய்ப்பு. வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் மழைக்கு வாய்ப்பு. கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 762 வகையான மருந்துகளை 50 முதல் 75% வரை குறைந்த விலையில் விற்க நடவடிக்கை. முதல்வர் மருந்தகங்களில் நீரிழிவு, இரத்த அழுத்த பாதிப்பு உள்ளவர்களும் குறைந்த விலையில் மருந்துகளை வாங்கலாம். இனிவரும் காலங்களில் படிப்படியாக மருந்தகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுகவில் நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. பூத் கமிட்டி அமைப்பது, கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது குறித்து அறிவுறுத்தியதாக தகவல். கிராம சாலைகள் திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்ததாக கூறப்பட்ட 2300 கோடி ரூபாய் எங்கே சென்றது என்று அண்ணாமலை கேள்வி. கோவை, வேலூர் உள்ளிட்ட இடங்களை சுற்றியிருக்கும் மலை கிராமங்களில் சாலைகள் அமைக்கப்படாமல் உள்ளதாக விமர்சனம். ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கும் திமுகவினரின் செயல் போலி நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் 3வது மொழி கற்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்றும் கேள்வி. கோவில் நகரமான மதுரை குப்பை நகரமாக மாறி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி வேதனை. மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை என நீதிபதி அதிருப்தி. ஈஷா யோக மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நிகழ்ச்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்க எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி தள்ளுபடி செய்து உத்தரவு. மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள பதவிகளை 3 மாதங்களில் நிரப்ப தமிழக அரசுக்கு உத்தரவு. குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஆணையமின்றி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சமர்ப்பித்தனர். சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்பட்ட யூ வடிவ மேம்பாலம். பாலத்தை விரைவாக திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. பாலத்தை எவ்வளோ வேகமாக திறக்கிறாங்களோ திறந்தாங்கன்னா பொதுமக்களுக்கும் அந்த காலேஜ், ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உடனே அந்த பிச்சை திறந்தால் நல்லா இருக்குன்றது தான். சென்னை திருவல்லிக்கேணியில் தனியார் நிறுவன ஊழியரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது. தேடப்பட்டு வந்த வணிக வரித்துறை துணை ஆணையர்கள் சுரேஷ் மற்றும் பாபுவை பிடித்து விசாரணை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ நடத்த திட்டமிட்டிருந்த போராட்டத்துக்கு தடை. பேச்சுவார்த்தை முடியும் வரை எவ்வித போராட்டங்களையும் நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கோவில்பட்டியில் பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வந்தவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறை. தேடப்பட்ட இருவரில் மாரி செல்வம் என்பவரை காவல்துறையினர் சுட்டு பிடித்ததாக தகவல். நடிகை அளித்த திருமண மோசடி புகாரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன். வருகிற 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு. அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்ற பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி. சிறப்பு நிகழ்ச்சிக்காக 8600 கலைஞர்கள் ஒரே இடத்தில் திரண்டு நடனம்.
மகா கும்பமேளாவில் இதுவரை 63 கோடி பேர் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் மேலும் 2 கோடி பேர் புனித நீராடுவார்கள் என்றும் எதிர்பார்ப்பு. பிரயாக்ராஜில் புனித நீராட வந்த பாலிவுட் நடிகர் நடிகைகள். புனித நீராடலில் குடும்பத்தினருடன் பங்கேற்ற அக்ஷய்குமார், கத்ரீனா கைஃப். தெலங்கானாவில் நீர்ப்பாசனத்திற்காக தோண்டப்பட்ட சுரங்கத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்ததில் 8 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்ட சம்பவம். சேறு மற்றும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் 3 நாட்களாக மீட்புப் பணியில் சிக்கல் நீட்டிப்பு. காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கியோரை மீட்கும் ஒத்திகையில் ஈடுபட்டது ராணுவம். உடலை வாட்டும் கடும் குளிருக்கு இடையிலும் நீடித்த பயிற்சி. பிரிட்டன் வர்த்தகத்துறை அமைச்சர் ஜோனதான் ரெனால்ட்ஸ் டெல்லி வருகை. இந்தியாவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை. டெல்லி சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு உற்சாக வரவேற்பு. மேஜையை தட்டி உற்சாகப்படுத்திய பாஜக எம்எல்ஏக்கள். போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக வாட்டிகன் நிர்வாகம் தகவல். சிறுநீரக செயல்பாட்டில் சிறிய குறைபாடு இருப்பதால் தீவிர சிகிச்சை.